வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் மீண்டும் உங்களான இந்த டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஒரு சில காரணங்களால் என்னால் ஒரு சில வீடியோஸுகள் வந்து ரீசெண்டாக போட முடியல. பட் இன்பிட்வீனில் வந்து நான் நிறையா படம் பார்த்தேன். நல்ல படங்களும் பார்த்தேன், ஒரு சில மோசமான படங்களும் பார்த்தேன். அதில் நல்ல படங்கள் பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து சேலஞ்சஸ், அதுக்கு முன்னாடி வந்து வருஷங்களுக்கு சேஷம், ஆவேசம் ஐ திங்க் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பட் வருஷங்களுக்கு சேஷம், சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ண முடியல. ரோமியோன்னு பார்த்தேன். பட் ரோமியோ வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் ஸ்டில் எல்லாருக்கும் அது பிடிக்கக்கூடிய படமானலாம் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் பார்த்தேன், ரத்தனம் சுருக்க ரத்தனம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நம்மளோட டிலைட் ரிவ்யூவில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சில மிகச்சிறந்த படங்கள் மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னென்னா ஒரே ஒருத்தர் தாங்க, வேறு யாருமே கிடையாது. மிஸ்டர் டைரக்டர் ஹரி. என்ன தாங்க ஆச்சு மிஸ்டர் ஹரிக்கு? அதாவது நம்ம எதிர்பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா விஷாலும் ஹரியும் சேர்ந்து படம் பண்ண தாமிரபரணி காம்போ. பட் அதுக்கப்புறம் அவர் ஒரு சேம் அதே காம்போ வச்சு பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டட் தான். கொஞ்சம் பிஸ்னஸ் வைஸில் கொஞ்சம் அது இம்ப்ரூவாக கொஞ்சம் போனாலும் பட் அது வந்து ஒரு ஃபெயிலியரான படம் தான். சரி, அந்த காம்போ மிஸ் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இந்த காம்போ மிஸ் ஆகாது, கண்டிப்பாக வந்து நம்ம ஹரிமாமா வந்து நல்லா பண்ணிடுவார், அந்த நம்பிக்கையில் தான் இந்த ரத்னம் படத்துக்கும் போனேன். ஈவனோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டேன். அவங்க கூட ஓகே வந்து படம் ஓகே கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இந்த படத்துக்கு நானும் என்னோடய பையனும் வந்து 2 பேரும் போயிருந்தோம். சொல்லப்போனால் ரொம்ப டிசப்பாயிண்டட் தான். நான் இந்த ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. டைரக்டர் ஹரி சார், உங்களோட இடம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னமும் இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஹீரோ இருக்கார், ப்ரொடியூசர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் ரெகுலராக உங்களோட படங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டோரி எழுதுங்க. படம் பண்ண இன்னும் 1 year 2 year லேட்டாலாம் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக ஸ்கிரிப்ட் எழுதுங்க, நல்லபடியாக எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள், அந்த கதைக்கு தகுந்த ஹீரோ வைங்க. கண்டிப்பாக உங்களால் சாமி மாதிரியும் ஒரு சாமி சிங்கம் மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பவுன்ஸ் பேக் ஆவீங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. ரத்னம் படத்தை பற்றி இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போனால், இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் ஆக்சுவலி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 4-5 ஃபைட்ஸ், ஒரு 6-7 ஃபைட்ஸ் இருக்குது. விஷால் சாரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபைட் பொறுத்த வரைக்கும் வந்து விஷாலை அடிச்சுக்க வேறு ஆளே இல்லை, ஒத்துக்கிறேன் நானும். ஏன்னா அந்த ஃபைட்ஸ்லாம் சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபைட்டு. பட் அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் மட்டுமே வச்சு மொத்த படத்தையும் வந்து சுற்றி போயிடுது. அதை மட்டுமே வச்சு எல்லா படமும் நகருதுங்கன்னா ரொம்ப வருந்தக்க விஷயம். அண்டு டாக்டர் ஹரி சார், உங்களை வந்து அங்கே இன்னும் நம்ம நம்பியிருக்கோம். நீங்கள் இன்னும் டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து 1 year 2 year கூட எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக உங்களோட லாஸ்ட் படமான யானை படம் நம்ம பார்த்தோம். யானை படம் கூட அட்லீஸ்ட் அந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வைஸும் நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுச்சு அந்த யானை படங்கிறது வந்து. ஏன்னா அது காரணம் வந்து அதில் படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தது, படம் நல்லாவும் இருந்தது. பட் இந்த ரத்னம் படம் அப்படின்னு வரப்போ நீங்கள் எதிர் மியூசிக் எடுத்துக்கங்க. மியூசிக் டோட்டல் அவுட்டு. ஏன் தேவிஸ்ரீ பிரசாத் இப்படி பண்ணாருன்னு தெரியல. புஷ்பா மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுவேன், ரத்னம் மாதிரி ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுவேன்னா புஷ்பாவோட ஹைட் எங்கே இருக்குது, ரத்னமோட ஹைட் எங்கே இருக்குது? நான் அதுக்குன்னு தேவிஸ்ரீ பிரசாத் வந்து புஷ்பா மாதிரி அதே சேம் ஹிட் கொடுக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஈவன் தோ ஒரு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் கொடுக்காட்டி இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜான ஹிட்டாக கொடுத்துருக்கலாம். பட் இதில் இந்த படத்தில் சாங்ஸில் கூட டோட்டல் வாஷ் அவுட். ஈவன் பிஜிஎம் கூட அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தில் பிரியபவானி சங்கர் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பட் என்ன காரணங்களோ தெரியல, அவங்க வந்து ப்ரமோஷன்லேயோ இல்லை வந்து போஸ்டர்ஸ்லேயோ பிரிண்ட் மீடியாலேயோ வந்து அவங்க பார்க்க முடியல. தென் இதுக்கு மேலே என்ன சொல்லலாம் இந்த படத்தை பற்றி? விஷால் பற்றி சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பட் ஸ்டில் நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது வந்து டிலைட் ரிவ்யூ இல்லை, இது டிலைட் ரிக்வெஸ்ட். தயவுசெய்து மிஸ்டர் ஹரி சார், ஹரிமாமா, ஒரு நல்ல படம், நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஒரு காம்பினேஷன் நல்ல ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி ப்ராப்பரான, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாமே ஒரு நாங்கள் எங்களை மாதிரி ஒரு சின்ன ரிவ்யூஸோ இல்லை நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க சொல்லி தான் நீங்கள் இதாகணும் இல்லை. பட் உங்கள் மேலே எங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் இன்னும் நல்ல படங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கிரிப்டுக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுங்கள். ஹீரோ செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண வேணாம், ஸ்கிரிப்டுக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் கிவ் அ பிக் ஹிட் மாமா. வி ஆர் வெயிட்டிங். விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. அதாவது மிஸ்டர் டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார், நீங்கள் தான் அந்த படத்தை ப்ரொடியூசர். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் சார்பாக நீங்கள் பண்ணுறீங்க, அலாங் வித் கோ ப்ரொடியூஸ் வித் ஜி ஸ்டுடியோஸ்.
எனக்கு புரியுது இந்த படத்தோட ஆக்சுவல் பேக்கிங் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபுல்லாக பேக்கப் இருந்து பண்ணுறது வந்து ஜி ஸ்டுடியோஸ் தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப தயவுசெய்து கதைகளை கேட்டு பண்ணுங்கள். அதாவது உங்கள்கிட்ட வந்து விஷால் சார் கால் ஷீட் இருக்குது, ஹரி சார் கால் ஷீட் இருக்குது அப்படின்னு நினைக்காம தயவுசெய்து ஒரு பெரிய ஹீரோ, பெரிய டேரக்டர் அப்படி கால் ஷீட் இருக்குன்னா பார்த்து பண்ண வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா அகெயின் யூ வில் கெட் ஃபால் பேக். லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு டிஎஸ்பி எப்படி ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் கொடுத்துச்சோ உங்கள் ப்ரொடக்ஷனில், சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் இப்போ இந்த ரத்னம் ஒரு ஃபெயிலியர் கொடுக்கும், அடுத்த படங்களும் உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும். ஸோ கதைகள் பெரிய ஹீரோ பெரிய டேரக்டர் அப்படி பார்க்க வேணாம். நீங்கள் எதிர்பார்த்து வந்து தவறு பண்ணி காம்போ, ஏன்னா நாங்களும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். பட் அது ஃபெயிலியர் ஆச்சு. தயவு செய்து நல்ல படங்களை கொடுங்க சார். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஆஸ் அ டேரக்டர் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது, உங்களுக்கு ஒரு நேம் வேல்யூ இருக்குது. அந்த நேமை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட கதைகளை கேட்குறீங்க, அதுக்கு நீங்கள் சான்சஸ் தரீங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்கள் மேலும் தொடர்ந்து பண்ணுங்கள். பட் நீங்கள் இதுக்கப்புறம் ஏதோ பெரிய டேரக்டரோ பெரிய ஹீரோவோ கதை கேட்குறப்ப தயவுசெய்து கதையை கேட்டுக்குங்க. ஹீரோ டேரக்டர் அப்படி ஃபிக்ஸ் ஆகி போக வேண்டாம். அப்படி ஃபிக்ஸ் ஆகி போனாலும் அந்த கதை நல்ல கதையாக இருந்தால் மட்டும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போங்க சார். ஏன்னா நாங்களும் உங்களை நம்புகிறோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.